தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது 7 வார்த்தைகளே சிலுவையிலிருந்து நமக்கு வெளிப்பட்டது. அதில் 3ஆம் வார்த்தையாக இருக்கும் பராமரிப்பை பற்றி நாம் இன்று காண இருக்கிறோம். பராமரிப்பில் மற்றும் 3 விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக இயேசுவின் பராமரிப்பு நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்று. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறது என்னன்னா, யோவான் தமக்கு அன்பாயிருந்த சீஷனாக இருந்தார். அவரை பார்த்து, மரியாளே, இதுதான் உன் மகன், யோவானே, இதுதான் உன் தாய் என்றார். ஏன்னா இப்போ ஒரு 33 வருஷமாக வளர்த்தின மகன் திடீர்னு கொடூரமாக இறந்து போயிட்டாங்கன்னா அந்த தாயோட நிலைமையை யோசித்து பார்த்தார். அப்போ என்ன பண்ணார், அந்த தாயை கடைசி காலத்தில் கவனிக்கிறதுக்கு ஒரு மகன் வேண்டும் என்று சொல்லி அவர் யோவானை பார்த்து, இதோ உன் தாய். இந்த விஷயத்தில் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க யாருமே அதை எதிர்க்கலை. மரியாளும் சரி யோவானும் சரி அதை எதிர்க்கவே இல்லை. என் தாய், என் மகன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லா நேரத்திலும் எதிர்க்கிறோம். யாராவது ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்ல வருவாங்க, நமக்கு ஒரு அந்த இடத்துல ஞானத்தை சொல்ல வரும்பொழுது அந்த ஞானத்தை நம்ம ஏற்றுக்கொள்றதில்லை. அதை விட்டு நம்ம விலகி விடுகிறோம். அதனால் நம்ம ஒருத்தர் நம்மளை பராமரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த பராமரிப்பை ஞானமாய் புரிந்து கொண்டு அதை ஞானமாய் செயல்படுத்த வேண்டும். 2வது காரியமாக, நம்மை நாமே பராமரிக்க வேண்டும். எப்படி நம்மை நாமே பராமரித்து கொள்வது? அதில் பார்த்திங்கன்னா சுய வாழ்க்கை பராமரிப்புன்னு ஒன்று இருக்குது, குடும்பம் இன்னும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் நமக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஒவ்வொருவரை கவனித்து கொள்ள வேண்டும். எப்படின்னு பார்ப்போமா? நம்ம அதற்கு ஆதாரமாக சில வசனங்கள் இருக்கிறது. எபேசியர் 6:4. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்களே, அதாவது பெற்றோர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை அவர்களை கோபப்படுத்தாமல் சந்தோஷமாக அவர்களை வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையான காரியங்களை தேவன் செய்து கொடுப்பார். ஆனாலும் அவர்களை கோபப்படுத்தக்கூடாது. எப்படி வளர்க்கணுமா? கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். இந்த உலகத்தின் சிட்சையிலும் இந்த உலகத்தின் போதனையிலும் வளர்த்தக்கூடாது. இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க, அவங்களோட சிட்சையிலும் அவங்களுடைய போதனையிலும் வளர்த்தக்கூடாது. பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும்? கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இது கட்டளை. அதனால் உங்கள் பிள்ளைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை தேவன் அழகாக உணர்த்திருக்கிறார். பிள்ளைகள், மனைவிகள், பிள்ளைகள் எப்படி தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ண வேண்டும் என்பதையும் தேவன் சொல்லியிருக்கிறார். இதற்கு ஆதாரமான வசனம் எபேசியர் 6:1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அதை யாருமே மீறக்கூடாது. 2வது வசனத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். உன் வாழ்க்கையில் நன்மை வேணுமா? உன் வாழ்நாள் அதிகரிக்கணுமா? நீ நல்லா வாழணுமா? அதிக நாள் வாழணும். உன் பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இதெல்லாம் பண்ணணுமா? என்னப்பா பண்ணணும்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை ஆயிற்று. அதாவது கற்பனைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. அப்போ வாக்குத்தத்தம்
வாக்கு. வாக்கு என்பது ஒருவருக்கு நம்ம செய்கிற சத்தியம். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது நம்ம தாய் தகப்பனை பராமரிக்கிற விதம் இதுதான். சரிங்களா? இதுதான் நம்மை நாமே பராமரிக்க வேண்டும், சுய வாழ்க்கையை பராமரிக்க வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் நாம் பின்பற்றி வரும்பொழுது தான் இதெல்லாம் நம் வாழ்க்கையின் பராமரிப்பாக மாறும். சரிங்களா? மூன்றாவதாக நம்ம ஒரு காரியம் பார்க்க போகிறோம், வருகையின் பராமரிப்பு. என்ன வருகையின் பராமரிப்பு பார்ப்போமா? என்னன்னு, சபை பராமரிப்பு. சபைனா யாருன்னா நம்ம தான் சபை. நம்ம எல்லாரும் ஒரு 10 பேர் கூடியிருக்கிறோமா, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு சபை. அப்போ சபை என்பதை நம்ம கட்டிடத்தை இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது. சபை என்பது நாம். சபையில் நிறைய அலங்கோலங்கள் இருக்குது. நம்மை நாமே பராமரிக்க வேண்டும். ஜாதி வித்தியாசம் பார்ப்பது, ஜாதிகளை பற்றி பேசுவது, ஜாதிகள் வைத்து ஒருவரை தாழ்த்துவது. கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, உடனே என் ஜாதிகளை பாருங்கள், நம்ம இனத்தில் பாருங்கள். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்துவ வாயிலிருந்து வரவே கூடாது. நமக்குள்ள என்ன அழுக்கு இருக்குது? ஜாதி வித்தியாசம் பார்ப்பது அழுக்கு. ஒருத்தனை ஏழை பணக்காரனை பார்க்குறது அழுக்கு. இல்லைப்பா, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அவன் ஏழை, அவனெல்லாம் எது கூப்பிட்றீங்க? இந்த மாதிரி அழுக்குகள் தான் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இந்த காலத்தில் இருக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இதையெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். இதிலிருந்தெல்லாம் மனம் திரும்பணும். காலம் சமீபமாக இருக்கிறது. அதனால் தயவு செய்து இந்த காரியங்களை எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள்.